என் பிள்ளை முன்னாடி நான் அழுதேன்னா என் பிள்ளை என்னை தடவிக்கிட்டேவும் இப்படியே தூங்குமான்னு தட்டி கொடுக்கும். நைட்டில் ஷாம் தலை வலிக்குதுன்னு சொன்னால் தூக்கத்தில் தான் இருப்பான், ஆனால் எந்திரிச்சு இப்படி உட்காந்து தலையை அடிமிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறப்ப வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியலை. அதனால் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக ஓடுவேன், கான்ஃபிடண்ட்டாக ஓடுவேன். ஏன் சுச்சுவேஷனில் இருந்து பார்க்குறவங்களுக்கு சிங்கிள் உமனாக இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யார் வேணாலும் நம்ம லைஃபுக்குள்ளே வரலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. ஆனால் உங்களுக்கான துணை ஒரு தேடிட்டு கூட நீங்கள் ஓடினீங்கன்னா ஒரு பேர் இருக்கும், இவனுக்கு சுமதிக்கு அடுத்து இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க கூட அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அப்படி போகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதை தாண்டியும் நிறையா பேர் சொல்லுவாங்க, நம்ம வெளியில் வரக்கூடாது, ஒரு நல்லது கட்டத்தில் நிற்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கண்டாக்க அந்த இடத்துல நம்ம நிற்கவே வேணாமே. அவங்க என்ன நம்மளை சொல்கிறது? நான் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் இருப்பேன். எங்கள் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது கல்யாணம், இப்போ கூட எங்கள் ரிலேஷனுக்குள்ளே நிறைய கல்யாணம்லாம் நடந்துச்சு. வாப்பா நம்ம சேலை எடுப்போம், வாப்பா தாலி எடுப்போம், நீங்கள் எனக்கு கூப்பிடவே வேணாம், நான் அந்த இடத்துக்கு வர மாட்டேன். எந்த இடத்துக்கு நிற்கணுமோ அந்த இடத்துல நின்றுட்டு நம்பால வந்துடுவேன். இந்த விஷயம் மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். யார் நம்மளை ஒதுக்க வேணாம், நம்ம ஒதுக்கிட்டு பேசாமல் இருந்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்.